கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற அவருடைய வேத வார்த்தையின்படி நாம் யெகோவாவை சற்று நேரம் ஸ்தோத்தரிப்போம். யெகோவா மெக்காதீஸ், பரிசுத்தமாக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரொஃபேகா, குணமாக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு, உருவாக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹினு, நம்முடைய தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோகா, உன்னுடைய தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே, என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏலோஹிம், எங்கும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்சடாய், சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்ற உம்முடைய நாமத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ற உம்முடைய நாமத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த உமது நாமத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம். இன்பமான நாமத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஊற்றுன்ற பரிமள தைலம் போல் இருக்கும் நாமத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் பயங்கரமுமான நாமத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.